இரண்டாவது பாடம் ஆவியின் கனியினுடைய அடுத்த சுவை. இது என்ன? சந்தோஷம். ஆவியின் கனி இன்னொரு சுவை என்ன? முதல்ல அன்பு பார்த்தோம். இப்போ அடுத்த சுவை என்ன பார்க்குறோம்? சந்தோஷம், ஜாய். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சந்தோஷம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ இந்த சந்தோஷம், ஜாய் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் இதை சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, களி கூறுகிறது அப்படின்னு வேறு விதமான காரியங்களில் பார்த்தாலும், ஒரு கிறிஸ்தவனுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் எப்படின்னா, தேவனோடு கிறிஸ்துவின் மூலமாய் வைத்திருக்கிற அன்பின் மூலமாய் வருகிற வெளிப்பாடு தான் சந்தோஷம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனோடு அவர் நல்ல உறவில் இருக்கிறாரோ அந்த உறவின் மூலமாய் வருவது தான் இந்த சந்தோஷம். இது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த சந்தோஷத்தை குறித்து பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா காரா, CHARA, காரா என்று சொல்லக்கூடிய பதம். இது 133 முறை நம்மளுடைய வேத வசனத்தில் இருக்குது. இது என்னென்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சந்தோஷமாக இருக்கிறேன்னா, நல்லா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டீங்க, உடனே என்ன நினைக்கிறீங்க? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு சிலர் என்ன, பிடிச்ச இடத்துக்கு போன உடனே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் சொல்கிறாங்க. அது த ஹாப்பினஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி நடப்பதுனால வருவது, இந்த சூழ்நிலையினால் வருவது சந்தோஷம். அது மகிழ்ச்சி. ஆனால் சந்தோஷம் என்று சொல்வது உங்களுடைய உங்களுடைய உள்ளான பகுதியில் வரக்கூடிய ஒரு காரியம். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்க்குறோம்? முதலாவது என்னென்னா, தேவனோடு உள்ள சரியான உறவின் அடிப்படையில் வருவது தான் சந்தோஷம். முதல்ல பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். சங்கீதம் 16, 11 ரொம்ப பிடிச்ச சங்கீதம். 11வது வசனம் பாருங்கள். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ரொம்ப ஒரு அருமையான வசனம். நான் அதை குறித்து நிறையா பேசியிருக்கேன். ஆனந்தம், பூரண ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம், இன்பம், பேரின்பம், நித்திய பேரின்பம். அருமையான வார்த்தை. 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழில் அப்படி ஒரு அருமையான வார்த்தைகள். பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் எங்கே இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. அவ்வளவு அருமையான ஒரு காரியம். நமக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பரிபூரண ஆனந்தமும் சரி, நித்திய பேரின்பமும் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது. மீதி எல்லாமே டெம்பரவரி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது சந்தோஷம் கிடைக்கிது, இல்லை இது வருதுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை வந்துடும். ஐயோ என்னால் முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, நெஞ்சு கரைக்குதுன்னு சொல்லக்கூடியதா. சங்கீதம் 51:12 பாருங்கள். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, என ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அதே மாதிரி சங்கீதம் 35:9 பாருங்க. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். மகிழ்ச்சி எங்க இருக்கு? ரட்சிப்புல, தேவனுடைய ரட்சிப்புல இருக்கு. சங்கீதம் ஏசாயா 61:10 பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். எப்படி? பூரிப்பாய் மகிழ்கிறேன். மகிழ்ச்சி, பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள். நல்லா கவனிங்க, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் இருக்கிறேன், என் தேவனுக்குள்
என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. அது எப்படி இருக்கான்? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். என்ன? அவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்து நீதியை கொடுக்கறதுனால நான் தேவனோடு ஒரு சரியான உறவுல இருக்கேன். அதனால நான் பூரிப்பா சந்தோஷமா சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லக்கூடியதான். இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்குன்னு பாருங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 20வது வசனத்தில் விதைப்பனுடைய ஓமானத்தை பற்றி சொல்லும்போது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோட உடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அவன் நிலைச்சு நிற்கிறதில்ல. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லக்கூடியதா. மத்தேயு 13:44 பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். என்ன? தனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வர்றதை பார்க்குறான். எது? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான்? அந்த நிலத்தில் ஒரு புதையலோட ஒப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவர். உடனே அந்த நிலத்தை வாங்குறதுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போய் விற்று கொண்டு வந்து அதை வாங்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம். மாதிரி வாழக்கூடிய ஒரு ஆளைத்தான் இங்கே சந்தோஷத்தை சொல்லக்கூடியது. பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 1:8 பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப என்ன? நம்மளுடைய சந்தோஷம் எங்க இருக்கு? நம்மளுடைய ஜாய் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு? தேவனோடு உள்ள சரியான உறவுல. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எங்கே அவர் கூட இருக்குது. அப்போ அவர் கூட இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழாமல் நித்தியத்துக்கு அடுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். அப்போ நமக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன உண்டாகுது? நான் தேவனோட இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் உண்டாகுது. நான் தேவன்கிட்ட போய் இருக்க போகிறேன். அங்கே போகும்போது எனக்கு தேவன் ஒரு வெகுமானத்தை கொடுக்க போகிறார். அப்போ என்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கு? நித்தியத்துக்கான வெகுமதி மேலே இருக்கு. நித்தியத்துக்கான வெகுமதி, the joy over the hope of our heavenly reward. ஏன்னா நமக்கு பரலோகத்தில் வரக்கூடிய ரிவார்டுக்காக. லூக்கா 6வது அதிகாரம் 23 பாருங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். எதுக்கு சந்தோஷப்படுங்க? பரலோகத்தில் என் பலன் மிகுதியாக இருக்கும். பேதுரு இதை எழுதும்போது 1 பேதுரு 4:13 எழுதுறாரு. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. என்ன? அவர் மகிமையில வரும்போது நீங்க அவரோட சேர்ந்து மகிமையில வர போறீங்க. அதனால நீங்க இங்க பாடுபட்டாலும் சந்தோஷமா இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு என்ன அங்க வெகுமானம் இருக்கு. பிலிப்பியர் 4:1 பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. அதாவது என்ன? பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள மக்கள் தான் அவருக்கு கிரீடம். ஏன்னா தேவன் கிரீடத்தை கொடுக்க போறாரு. அவருக்காய் நான் மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன். இவங்க தான் என்னுடைய கிரீடம், இவங்க தான் என்னுடைய சந்தோஷம். நீங்க நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தரை தேவனுக்குள்ள வழி நடத்தினீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க வழி நடத்தி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா உங்களுக்கு வர்ற சந்தோஷம் மாதிரி வேற எதுலையுமே கிடைக்காதுங்க. நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் உங்க மூலமா நான் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு நான் நித்திய வாழ்வு பெற்றதுக்கு காரணம் நீங்க தான் யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு வர்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை எந்த காசும் கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம், உங்களால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அது தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய சந்தோஷம். அதனால தான் பவுல் எழுதும்போது பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபைக்கும் எழுதுறாரு,
தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது பாருங்க, 1 தெசலோனியர் 2:19-20 பாருங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எனக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். ஏன்னா நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினேன், நீங்களே என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி யோவான் சொல்லும்போது தன்னுடைய நிருபத்தில் 3வது யோவானில் ஒரே அதிகாரம் தான் அது, அதில் 4வது வசனம் பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா, நான் ஆண்டவருக்குள்ள வளர்த்த பிள்ளைகள், நான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்காங்க, இன்னும் சத்தியத்தில் நடக்கிறாங்கங்கிற அதை போல சந்தோஷம் எனக்கு வேற எந்த சந்தோஷமும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன காரியங்கள் சந்தோஷத்தை கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 21:15 பாருங்க. நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷம். ஏசாயா 29:19 என்ன சொல்லுது? சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மலிந்து தாழ்மையுள்ளவர்கள். எபிரேயர் 13:17 பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். என்ன, நீங்கள் கீழ்ப்படிந்து ஆவியில் வழி நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகிறத பார்க்குறோம். அதே போல் 1 யோவான் 1:4 என்ன சொல்கிறாரு? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை எழுதுகிறேன். எல்லாமே என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு போதிச்சு அவங்க தேவனுக்குள்ள வழி நடத்துகிற எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் நடக்க. இப்போ இந்த சந்தோஷத்துக்கும் மீதிக்கும் என்ன வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகளில் காரியங்கள் நடக்கும்போது ஒரு நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அடுத்த நேரம் துக்கம் ஆயிடுறீங்க. இப்போ நீங்கள் நல்லா வீட்டிலே பாருங்களேன், உங்கள் கணவர் காலையில் இருந்து உங்கள் கூட சந்தோஷமாக பேசினார்னா சந்தோஷம் ஆயிடுறீங்க, சாயந்தரம் சண்டை போட்டாருன்னா உடனே என்ன ஆயிடுறீங்க, ஒரே துக்கமுகம் ஆயிடுறீங்க. ஒரு ஒரு மூட் ஸ்விங் மாதிரி மாறிடுது. ஆனால் இந்த சந்தோஷம் அது இல்லை. இந்த சந்தோஷம் என்னென்னா, எனக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை மீறி எனக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம், அதை யாராலையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. சில நேரங்களில் எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும், சில நேரங்களில் ரொம்ப மோசமான காரியங்கள் நடைபெறும், ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரத்தில் சீஷர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? 11வது வசனத்தில், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். எப்போ கல்வாரி சிலுவையில் போய் மரணமடைய போகிறதுக்கு முந்தின நாள் இரவு அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கல்வாரி சிலுவைக்கு போகிறேன், ஆனால் நான் சந்தோஷமாக போகிறேன், அந்த சந்தோஷம் உங்ககிட்ட நிலைத்திருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ துக்கமுகமாக இருக்கீங்க, ஏன்னா நான் மரணம் அடைய போகிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களில் என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அடுத்து ஜெபம் பண்ணும்போது 17வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் என்ன ஜெபம் பண்ணுறாரு? இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பிதாட்ட சொல்கிறாரு, பிதாவே நான் இப்போ உங்கள்கிட்ட வரேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை அவர்களுக்கு சொன்னேன். என்ன, அவர்கள் சந்தோஷம், ஏன்னா நான் அவங்க கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தை. அது மாத்திரமல்ல, இந்த சந்தோஷம் என்ன ஆகும்னா, நமக்கு சோதனைகள்லையும் விசுவாசத்திலையும் நிறைய போராட்டங்கள் வரும்போது இந்த சோதனை என்ன பண்ணும், இந்த போராட்டங்களில் என்ன பண்ணுன்னா நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் போராட்டமாக இருக்கும். யாக்கோபு இதை குறித்து எழுதும்போது, யாக்கோபு 1வது அதிகாரம் தமிழில் 2-3 வாசிக்கணும், இங்கிலீஷில் 2வது வசனம் போதும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன, நீங்க மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். போராட்டம் பாடு இதெல்லாம் வரும்போது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க மத்தேயு 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில்
இந்த பாக்கியவான்களை குறித்து ஒரு 10 காரியங்கள் சொல்கிறார். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? கடைசியாக 10வது வசனம் என்ன சொல்கிறாரு? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன? இயேசு கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா பாக்கியவான்கள். ஏன்னா இந்த பாக்கியவான்கள்ங்கிற என்ன நினச்சிடறோம்? நிறைய காசு இருந்துச்சா? இல்லை, சந்தோஷத்தோட தேவ சமாதானத்தோடு இருந்தீங்கன்னா அதுதான் பாக்கியம். ஏன்னா 11வது வசனம் பாருங்க, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்ப என்னன்னா, நம்முடைய சந்தோஷம் என்னன்னா போராட்டத்தினால, பாடுகள்னால, பிரச்சனைனால இல்லை, நமக்கு உள்ள இருக்கு. சந்தோஷம் வெளியே இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஆவியின் கனி, ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறனால, பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. இப்போ அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு, வெளியே இல்லை. அதனால தான் நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்க்கறதே இல்லை, சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கவலைப்படுறது இல்லை. காரணம் என்ன? எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் யோவான் 16:22 சொல்லும்போது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஒருத்தராலையும் உங்க சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடவே முடியாது. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கு. எனக்கு அருமையானவர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, நான் ஒரே துக்க முகமா இருக்கேன், நான் போய் எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே, என் வேலை சரியில்லை, அது சரியில்லை, இந்த பஞ்சாயத்தெல்லாம் விடுங்க. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறார். அதனால தான் நம்ம என்னன்னா, நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சவால் வந்தாலும் நம்ம சிரிப்போம், ஒன்றும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா எல்லாமே தேவனுடைய காரியம், தேவன் சரியா நடத்துவார்னு சொல்லக்கூடியதா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார். கல்வாரி சிலுவைக்கு போகும்போது எதற்காக போனாரு? எபிரேயர் 12:2 சொல்லும்போது, அவர் எல்லா அவமானங்களையும் எதுக்காக சகிச்சார் பாருங்க? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை முன் பொருட்டு. என்ன? நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறோம் என்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப என்னன்னா, நமக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நம்ம என்னன்னா, வெளியே என்ன போராட்டம் நடந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்வோம், சந்தோஷமா இருப்போம். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம் என்னன்னா, என்ன நடந்தாலும் கவலையே படாது. நான் எனக்கு ஒரு புதுமை கிடையாது, நிஜமாய் சொல்கிறேன். நான் ஒரு காரியம், ஐ நெவர் லூஸ் மை பீஸ் அண்ட் ஜாய். நான் என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு காலம் இழக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. ஏன் போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. இருக்கா? பிரச்சனை இருக்கா? இருக்குது. ப்ராப்ளம் இருக்கா? இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணலை? என் சந்தோஷத்தை எடுக்கலை. என் சந்தோஷத்தை எடுக்கவே இல்லை. ஏன்னா நானும் ஆண்டவரும் சந்தோஷமா இருக்கிறோம், எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறோம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்ன ஒரு சிரிச்சுட்டு அல்லையிலே ஆண்டவரே. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ பவுலோட காரியத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிறார், ரோமில் இருக்கார். பிலிப்பியருக்கு கடிதம் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள். ஒருவேளை நீங்கள் சரியாக கேட்கலன்னா என்ன, மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். யாருக்கு எழுதுறா? இப்போ நம்ம எப்படி இருக்கணும்?
நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், எல்லாம் வாங்க நம்ம எல்லாம் ஜெபிப்போம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விடுதலை வேணுன்றக்காக ஜெபம். இல்லைங்க, கவலையப்படாதீங்க. நீ கவலையப்படாதப்பா, நான் இங்கே கட்டில் இருந்தாலும் சுவிசேஷம் கட்டப்படலை, நான் உட்காந்து மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஒன்றும் கவலையப்படலை. எனக்கு அருமையானவர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு தேவ சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது. பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அது என்ன பண்ணாது, என் சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். சோதனை உண்டா? உண்டு, கண்டிப்பாக உண்டு. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் பேதுரு எழுதினார் இல்லையா, 1 பேதுரு 4:8, நீங்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகள். அப்போ எப்படி நமக்கு பாடு இல்லாமல் இருக்கும்? உலகத்தில் உங்களை துன்பப்படுத்துவாங்களா? துன்பப்படுத்துவாங்க. உங்களை கொலையும் செய்வாங்க. யோவான் 16:2 ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அப்போ நம்ம என்ன, இந்த உலகத்தை என்ன சரீரத்தை வேணா தான் அடிச்சுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட போயிட போகிறேன். நீங்கள் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் பவுலுடைய காரியத்தை பாருங்கள். 20வது 21வது சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் பேசாமல் இங்கேருந்து பரலோகம் போயிடுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்ன, கொஞ்ச காலம் பூமியில் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம், அதனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ நமக்கு என்ன கவலை? எந்த கவலையும் கிடையாது, நம்ம சந்தோஷமாக இருப்போம். சங்கீதம் 126:5 பாருங்கள், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எரேமியா எழுதும்போது 31வது அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன எழுதுறாரு, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதை தான் புதிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய 31வது அதிகாரம் அதில் தான் சொன்னார், நான் பண்ணுவேன்னாரு. இப்போ நம்ம பண்ணிட்டாரு, நமக்குள்ளே இருக்கோம். அதனால் சங்கீதக்காரர் சொன்னது போல் 66வது சங்கீதத்தில், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க. என்ன நடந்தாலும் ஒரு பாட்டு பாட கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பவும் உண்டு. அதனால தான் என்ன துன்பம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் நம்ம ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ச்சி துதிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் வரும் பாருங்க. எந்த ஒரு நிமிஷம் வந்தாலும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. துதிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா போதும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய, நன்றி ஆண்டவரே, இந்த மாதிரி உனக்கு பிரச்சனைப்பா, அவன் வேலை போகும்போது தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்பா உனக்கு இந்த மாதிரி இதாகிடுச்சு, உன் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ ஆக்சிடென்ட் நிறுத்திட்டீங்க, நன்றி ஆண்டவரே. எதுனாலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கும்போது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு காலமும் உங்கள் சந்தோஷத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கார், உங்களுக்குள் சந்தோஷம் இருக்குது. நெகமையா சொல்லும்போது அவங்க ஆலயத்தை எடுத்து சுற்றுச்சுவரை எடுத்து 52 நாளில் எடுத்து கட்டி முடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எஸ்ரா வச்சு பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது பாருங்கள் 10வது வசனம், நெகமையா 8:10, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன். உங்களுக்கு பலன் வேணுமா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் கனி ஒரு சுவை என்ன? சந்தோஷம். நம்ம இப்போ இந்த லாக்டவுன், கொரோனா வைரஸு, அது இது எல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது வருத்தப்படுறீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். அந்த போதகர்களுடைய கூட்டம் நடந்தது, அதில் என்னை பேச சொன்னாங்க.
நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாரும் ரொம்ப அப்படியே தாடி இங்கிடி வளர்த்துக்கிட்டு இது வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் சபையாக ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு முந்தி நாள் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணுவோம். இப்போ வாரத்தில் 5 நாள் மீட் பண்ணுறோம். நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, ஒருத்தரை பார்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், மிஷினரிகளை தாங்கினோம், இங்கே மிஷினரிகளை தாங்கினோம், அங்கே உள்ள ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தோம், பணம் கொடுத்தோம், நம்மளில் இப்போ பாடுபடுறவங்களுக்கு பணம் கொடுத்தோம், உதவி பண்ணக்கூடிய மக்களாக இருந்தோம், ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கோம். இதை விட சந்தோஷம் என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதும் பார்த்துவங்க, நமக்கு சந்தோஷத்துக்கு ஒரு வாய்ப்பு எப்போவுமே இருக்கேன்னா காரணம் நமக்கு உள்ள சந்தோஷம் இருக்குது, வெளியே இல்லை. அப்போ நமக்குள்ளே உள்ள சந்தோஷத்தை எப்போதும் காத்துக்கொண்டு நீங்கள் உங்களை பார்க்கும்போது எப்போவும் சந்தோஷமாக இருக்கிறவங்கள, நான் முன்னாடி ஒரு முறை கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டமான காரியம் என்னென்னா, இந்த செத்த வீட்டுக்கு போகிறது. இந்த சாவு வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் அழுவாங்க, நமக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு நமக்கு அவ்வளோ தூரம் அந்த அப்பெல்லாம் அழுக வர்றது கிடையாது. போய் ஒரு 2 நிமிஷம் முதல்ல போகும்போது, ஏன்னா எல்லோரும் சோகமாக இருக்கணும்ல, எல்லாம் சோகமாக இருக்கும், நம்மளும் சோகமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சிரிப்பு வந்துடும், இல்லைன்னா ஏதாவது சொல்லி சிரிச்சு, ஏன்னா அப்புறம் எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு உட்காந்து பேச சிரிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பிரச்சனை. ஆனால் அங்கே எல்லோரும் என்ன அழுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் மரித்து போனாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லேலூயா கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நம்ம ஒரு நாள் பார்க்க போகிறோம், அவ்வளோதானே. உங்கள் உலகத்தில் நம்ம பிரிஞ்சு போயிட்டோம், பாடு இருக்க தான் செய்யும், போராட்டம் இருக்கு. ஆனால் அது நம்மளை பாதிக்கக்கூடாது. என்ன, கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கல்லுவோம். இவர் சொன்ன நெகமியா சொன்ன போல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருப்பதாக ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ பாடுகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுக்குள் நீங்கள் கொடுத்த சமாதானம், யோவான் 15வது அதிகாரத்தில் சொன்னது போல், நான் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கேன், ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ, எங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ, எங்கள் கூட தொழில் பண்ணுறவங்களோ, எங்கள் ஊழியத்தில் கூட இருக்கவங்களோ, ஊழியக்காரரோ, யாராலையும் எந்த கொம்பனாலையும் இந்த சந்தோஷத்தை எடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஆவியினுடைய சந்தோஷம். நீங்கள் அதை எங்களுக்குள்ளே கொடுத்துருக்கீங்க. அதை எப்போதும் நாங்கள் வைத்து கொண்டு அந்த சந்தோஷத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.